நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். பாத்தீங்களாடா தற்கொலைங்களா? அந்த பொண்ணை வாக்குமூலம் குத்துச்சு பாத்தீங்களா? அந்த பொண்ணும் கவின் லவ் பண்ணாங்கன்னு. இப்போ எங்கடா அவங்க மூஞ்ச தூக்கி வச்சுப்பீங்க? பொண்ணை கடவுளா பாக்குறவங்க அப்படிதான் பண்ணுவாங்க சொன்னா அந்த பொண்ணே அப்படிதான் பண்ணிக்குது. மதுரையில இருந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, "ஏய் நாங்க அப்படிதான்டா ஜாதி பார்ப்போம், அப்படிதான்டா வெட்டுவோம், நீ ஆம்பளை இருந்தா மதுரைக்கு வாடா ஒன்னையும் வெட்டுவோண்டான்றாரு." நண்பா, எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க மதுரையில. அவங்களாம் இது வரைக்கும் என்கிட்ட ஜாதி பத்தி பழந்தே கிடையாது. நீங்க பண்ண கமெண்ட் நான் நேத்தே ரிப்ளை பண்ணிருப்பேன். நீங்க பிரைவேட்டா பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிருப்பேன். நீங்க கமெண்ட் பண்ணது மதுரைக்கு வாடான்னு. அந்த ஊரை நீங்க எதுக்கு இது பண்றீங்க? உங்களால அந்த ஊரை தப்பா சொல்லணுமா? ஏதாவது ரித்தன்யா கேஸ் வந்தது, ஒரு வாரம் நல்லா பேசணும். அப்புறம் அஜித்குமார் கேஸ் வந்தது, ரித்தன்யா கேஸ் வந்துட்டோம். அஜித்குமார் கேஸ் ஒரு வாரம் நல்லா போச்சு. கவின் கேஸ் வந்தது, அஜித்குமார் கேஸ் வந்துட்டோம். இப்போ கவின் கேஸ் நல்லா ஒரு வாரம் பேசின்னு இருப்போம். அடுத்தது யாரு வருவா அந்த பத்தி ஒரு வாரம் பேசுவோம். அவள் தான் முடிஞ்சது. இதே மாதிரி பேசின்னு மட்டும்தான் இருப்போம். இது வரைக்கும் நான் சொன்ன 3 பேருக்கும் நீதி கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறமும் கிடைக்க போறது இல்லை. நிதி வேணா கிடைக்கும்ன்றாங்க. எங்களுக்கு நிதிலாம் வேணாம், நீதி தான் வேணும். இதுக்கப்புறமும் எல்லாம் செத்துனே இருப்பாங்க, அவங்க நிதி குத்துனே இருப்பீங்களா? கொலை பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கொலை பண்ண தூண்டவங்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அது வரைக்கும் எங்க குரல் ஓயாது.